Hello maths teachers, Applied Mathematics 1ல exercise 8 area of a irregular plane figure எப்படி நம்ம வந்து இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு irregular plane figure வேணும். ஸோ அதையே நான் இந்த ஜியோஜிப்ராலே நான் உருவாக்கிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிகன் டூவில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏ பி சம் பாயிண்ட் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு பாலிகன் கிடச்சிருச்சு. மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஏ கொடுங்க, எல்லாமே செலக்ட் ஆயிரும். ரைட் கிளிக் பண்ணி ஷோ லேபிள் கொடுங்க. ஸோ இந்த பாலிகனோட நேம் வந்து அப்பேர் ஆகும். திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ஷோ லேபிள் கொடுங்க, எல்லாமே போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிராஃபிக்ஸ் முன்னாடி கூடிய இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணி ஆக்சிஸ் கிரிட் எல்லாமே ஹைட் பண்ணிடலாம். நமக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஒரு பிளெயின் ஃபிகர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சேஃப் எடுத்துட்டேன். இப்போ நான் ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வியூ எஸ் அ பிக்சர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் இருக்கும். சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே சேவ் ஆகணும்னு கேட்கும். டெஸ்க்டாப்பில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு நேமில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவையான ஒரு இர்ரெகுலர் பிளேன் ஃபிகர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துல டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸை கிரிட்டில் எனபிள் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா என்னோடய டெஸ்க்டாப்பில், அந்த இமேஜை நான் இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூல்ஸில் போயிட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப்பில் இர்ரெகுலர் அப்படிங்கிற இந்த நம்ம சேவ் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நமக்கான ஃபைல் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணோம். என்ன பண்ணலாம்னா இந்த ஏபிங்கிற இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் இங்கே வச்சுக்கிறேன். அதே போல் பி என்ன பண்ணலாம்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ வச்சுட்டு என்ன பண்ணோம்னா இந்த ஏபிங்கிற ரெண்டு பாயிண்ட்டையும் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இமேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா இப்படி மவுஸ் மூவ் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா மூவ் ஆயிரும். அப்போ நம்ம இந்த இமேஜ் இப்படி வச்சுட்டு இது மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் பிக்சர் ஒன்னோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் இப்போ என்ன ஆகும்னா இந்த கிரிட்டோடவே என்ன ஆகும்னா மூவ் ஆகும். இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த கிரிட்டோட ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த கிரிட்டோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜூம் பண்ணி பாருங்கள், இந்த இமேஜ் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பிளேன் ஃபிகரோடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸ்லாம் நமக்கு ஒரு வந்து பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பாயிண்ட் டூவில் போயிட்டு ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு மூவ் டூவில் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு தகுந்த மாதிரி இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும்னா பர்பெண்டிகுலராக இங்கே கட் பண்ணணும். அப்போ பர்பெண்டிகுலர் லைன் டூல்ஸில் போயிட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த லைனையும் நம்ம என்ன பண்ணலாம்னா டச் பண்ணலாம். பாயிண்ட் தான் ஜென்ரேட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த சிங்கிற பாயிண்ட்டும் இந்த எக்ஸ் ஆக்சிஸும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா டச் பண்ணலாம். டச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சிங்கிற பாயிண்ட் மேலே இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த சி வழியாக போகக்கூடிய ஒரு பர்பெண்டிகுலர் லைன் கிடச்சிருச்சு. இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா பாயிண்ட் டூல்ஸில் போயிட்டு இன்டர்செக்ட். ஸோ இந்த லைனும் இந்த லைனையும் கொடுக்கலாம். ஸோ எஃப்னு நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த எஃப்ங்கிற லைனை ஹைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். எதை வச்சு ஜாயின் பண்ணலாம்னா ஒரு செக்மெண்ட் வச்சு ஜாயின் பண்ணலாம். ஸோ செக்மெண்ட் டூலில் போயிட்டு இந்த எஃப்யும் சியும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த இதோட ஏரியா ரெண்டோட ஏரியாவும் வேணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்போ இந்த சிடி சி கூட நான் கொஞ்சம் என்ன பண்ணணும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சி அண்ட் டி. இப்போ நம்ம என்வல்வ்ஸ் வந்து நம்ம வரையணும். இப்போ லைன் டூல்ஸ் போகலாம். லைன் டூல்ஸ் தெரியும், ரெண்டு புள்ளி வழியாக போகக்கூடிய ஒரு லைன். அப்போ இந்த டி அண்டு சி
கிளிக் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ மூவ் டூலில் கிளிக் பண்ணிட்டு சப்போஸ் அது மேலே இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த டியை நீங்கள் என்ன பண்ணலாம்னா மவுஸில் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ பாசிபிள் முடியுமோ அவ்வளோ பாசிபிளாக அதை நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு லைன் இங்கே கீழே போடலாம். இது டி அண்டு எஃப் வழியாக போகிற மாதிரி ஒரு லைன் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 கோடுகளால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியானால நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம்? இன்டெக்ரல் கமாண்ட். ஏரியா அப்படின்னாலே நம்ம இன்டெக்ரல் கமாண்ட் தான் யூஸ் பண்ணோம். இப்போ இன்புட் பாக்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டெக்ரல் பிட்வீன் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட். ஃபஸ்ட்டு எபோவ் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச், இது கீழே பார்த்தீங்கன்னா ஐ, அப்பர் என்வலப் லோயர் என்வலப். ஸ்டார்ட் வேல்யூ எப்படி சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டில் பாருங்கள். இந்த டிங்கிற பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணி அதோட எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள் என்னென்னு 0.93. அப்போ 0.93 எண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த எஃப் வரைக்கும் தான் பார்க்குறோம். எஃப்ஓடைய பாருங்கள் பாயிண்ட் வச்சோடனே அதோட கோஆர்டினேட்ஸ் தெரியுது பாருங்கள் 2.45 என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏரியா கிடச்சிருச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேபிட்டல் A1 சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே சேம் கலராக இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கலர் ஆப்ஷன்ஸ் வரும். நமக்கு தேவையான ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் என்ன பண்ணலான்னா மாற்றிக்கலாம். அடுத்து அதே போல் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணால் திரும்ப 2 லைன் வரையலாம். இந்த சி அண்டு இ வழியாக போகிற மாதிரி லைன், எஃப் அண்டு இ வழியாக போகிற மாதிரி இன்னொரு லைன். அந்த லைன் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம போட்ட லைனோட கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த ஹச்சையும் ஐ என்ன பண்ணிடலாம் ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் ஜே அண்டு கே, அப்பர் என்வலப் ஜே, லோயர் வந்து கே. இப்போ இதோட இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா அதாவது ஏரியா இன்டெக்ரல் பிட்வீன் மேலே என்ன இருக்குன்னா ஜே, கீழே இருக்கக்கூடியது இங்கே பாருங்கள் கே. இப்போ கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் என்னது 2.45, எண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈயோட கோஆர்டினேட்ஸ் என்னதுன்னா 5.71. ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அதோட ஏரியா நமக்கு கிடச்சிரும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அதை நம்ம என்ன மாற்றிக்கலாம்னா கேபிட்டல் A2ன்னு சொல்லி மாற்றி ஓகே கொடுத்துடலாம். ஸோ நமக்கு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா A1 A2 2 கிடச்சிருக்கு. இப்போ டோட்டல் ஏரியா வேணும். இப்போ இன்புட் பாரில் போய்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த டோட்டல் ஏரியா அப்படின்னு சொல்லி போட்டு ஈக்குவல் டு எதாவது ஆட் பண்ணணும் A1 + A2 ஆட் பண்ணி என்டர் கொடுக்கலாம். நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4.25ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கூட இங்கே வச்சுக்கலாம். டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 4.25. ஸோ அதை மேக்ஸிமைஸ் கூட பண்ணிக்கலாம். டோட்டல் ஏரியா 4.25. ஸோ இந்த வேல்யூ எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பாலிகன் டூலில் போயிட்டு நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ண அந்த சி டி இ திரும்ப சியை கிளிக் பண்ணுங்கள், ஒரு ஏரியா கிடைக்கும். அதோட ஏரியா பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4.19. நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 4.25. எக்ஸாக்டாகவும் கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் வரலாம். ஸோ அதனால் நம்ம அதை ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ இது 4.25, இது 4.19. ஏன்னா இங்கே சிடிங்கிற பாயிண்ட்ஸில் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல.